இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். தேர்தல் பிரச்சார நேரத்தில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவோம். அந்த 40க்கு 40 சொன்னதை போல வெற்றி பெற்றுட்டார். இது இந்த அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் தருகிற அந்த அங்கீகாரம். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கூட அண்ணன் தளபதியினுடைய செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் கிடைக்கிற நன்மைகளை பொறுத்து அதுக்காக ஓட்டு போட்ட அந்த மக்கள் இந்த 40க்கு 40 வழங்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி தொடர்ந்து இருக்கும். வருகிற சட்டமன்ற தேர்தலும் இதே போன்ற வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. தமிழகத்திலே மரியாதைக்குரிய தளபதி ஒரு தலைமையில் இருக்கிற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். மத்தியில பார்த்தோம்னா நம்ம வந்து பிஜேபி கூட்டணி வந்து கொஞ்சம் முன்னிலையில இருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்தியா கூட்டணி வந்து கூட்டணி தலைவர்கள்லாம் கூட்டு சந்திக்கிறாங்க. டெல்லி அரசியல், அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். தமிழகத்துல வந்து பிஜேபி வந்து அதிமுக முன்னாடி நிறைய இடங்கள்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி தமிழகத்துல வளர்ந்துருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. வேட்பாளர்கள், அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகள் இதை பொறுத்து அதெல்லாம் நடக்கும். தமிழகம் முழுவதுமே பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கேன். தமிழகம் பூரா 2வது இடத்துக்கு வந்தாங்க. அப்படி 2வது இடத்துக்கு வந்த பொதுவா அதிமுகவை நிறைய இடங்கள்ல முந்திருக்காங்க. ஓட்டு சதவீதம் அது காரணம் வந்து அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகள் அதிமுக வேட்பாளருடைய சூழ்நிலையில், பிஜேபி வேட்பாளருடைய சூழ்நிலையில் இதை பொறுத்து அந்த வெற்றி இருக்கும். நம்மை பொறுத்தளவுக்கு திமுகவுடைய வெற்றிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடிய வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.